பொறுப்பெடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். சரி, கர்த்தர் இப்படி வச்சுட்டாரு. அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள்னு அன்னைக்கு சொன்னாரு. அவர் மாத்திக்கவே இல்லை. சும்மா சொல்லல, அதை பேஜை நிரப்புறதுக்காக சொல்லல. நல்ல பெரிய பைபிளா கொடுப்போம் உங்களுக்கு, நல்ல ஸ்டைலா கோயிலுக்கு எடுத்துட்டு போட்டோன்னு இல்ல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதி இருக்குது. அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இப்படிதான் அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். அது எங்கேயா பெருசா எழுதி போடுங்க உங்களுக்கு வளர்கிற வரைக்கும். அவர்கள் ஆண்டு கொள்ள, நீங்க ஆளக்கடவர்கள். உங்க குடும்பத்துல, உங்களுடைய சமுதாயத்துல, உங்க வாழ்க்கையில, உங்கள் தொழில, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆட்சி யாருகிட்ட இருக்குது? உங்க கிட்ட தான் இருக்குது. நீங்க எதை அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படும். நீங்கள் எதுக்கு அனுமதி மறுக்கிறீர்களோ அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். தப்பு நடந்தா எனக்கு தெரியாதுப்பா கூடாது. என்னமோ நடக்குதுங்க எங்க வீட்டுல, எனக்கு என்னங்க தெரியும்? ஒரு ஆள் சொல்றான் பாருங்க, எனக்கு என்னங்க தெரியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஆண்டவன் செயல். ஐயோ, ஆண்டவன் செயல். ஆண்டவன் செயல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல் அதிகாரத்துல வாசித்து பாருங்க, ஆண்டவன் செயல் இருக்குது. என்னெல்லாம் உண்டாக்குனார், என்னெல்லாம் சிருஷ்டித்தாருன்னு. நல்லதுன்ற வார்த்தை 7-8 தடவை வருதுங்க. திரும்ப திரும்ப சொல்றாரு, நல்லது 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 நல்லது, மிகவும் நல்லது.